அப்படியே கைகளை உயர்த்தி, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. கை உயர்த்தி, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. உயர்த்துவோமா? நிறைவான மகிழ்ச்சி நீரே. சத்தம் உயர்த்தி ரெண்டு கை உயர்த்தி, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. சபையே முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. எல்லாரும் ஆராதனை செய்வோமா? அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. காக்கும் புகுந்தன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. உம்மை அன்றி என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளு அதை கை உயர்த்தி, இரு கரம் உயர்த்தி, ஆராதனை. We worship you Jesus. ஒருவரும் மௌனமாயிராமல் தேவ தூதர்களும் நம்முடைய ஆராதனையை காண ஆசையாயிருக்கிறார். ஆராதனை நாளெல்லாம் முன்னே எனக்கு மகிழ்ச்சி உண்டு. அருகிலே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, என் பரம்பரை சொத்தும் நீ. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆரா பங்கும்
திருச்சபையாரே ஆராதனை ஆராதனை, ஆராதனை. நாளெல்லாம் ஆராதனை. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உங்க அருகிலே உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. கை உயர்த்தி, நீங்க தான் எங்க மகிழ்ச்சி, நீங்க தான் எங்க சொத்து, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். நன்றி ஐயா. இன்றைக்கு மாலை எங்களோடு நீர் பேசும். இந்த பந்தி உம்முடைய சமூகத்தில் நிறைந்திருக்கட்டும். ஜீவன் கொடுத்த நல்ல பிதாவே, எல்லாரும் கை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. வேதத்தை நின்ற வண்ணமாக யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், மன்னியுங்கள், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீக்கிரம் ஆளை உள்ள விட்டு கதவு சாத்து. டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. கிளை சபையாரெல்லாம் வருகிறார்கள். சிறு பிள்ளைகளை முன்னே வர சொல்லுங்கள். அஷர்ஸ் குயிக்காக வேலை செய்யணும். ஆல் த சில்ட்ரன்ஸ் கம் ஃப்ரண்ட். ஆம்பளை பையனுங்க இந்த பக்கம் உட்காரு, பெண் பிள்ளைகள் இந்த பக்கம் உட்காரு. பிள்ளைகள் உடனே நகர்ந்து வெளியே வரணும். கம் குவிக்லி, ஆல் த சில்ட்ரன்ஸ். ஏன் முதுவா நடக்கிற? வேகமா நடந்து வா. பெரியவர்களுக்கு இடம் கொடுங்கள். சீக்கிரமாய், குவிக்லி. ரைட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். மன்னியுங்கள், 1 கொரிந்தியர் 10:17 வாசிங்கள். மன்னியுங்கள், 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வாசிப்போம். 1 2 3 go. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். அல்லேலூயா. அமருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். யாரும் அங்கும் இங்கும் நடக்கக்கூடாது, பேசக்கூடாது. நிரப்புங்க, இந்த சேர்ஸை நிரப்புங்க. அப்படியே போடாங்கம்மா, முன்னாடி வாங்க. வேக வேகமாய் முன்னாடி வந்து நிரப்புங்கள். இந்த பின்புறத்தில் இருக்கிறவங்க அப்படியே வேக வேகமாக இந்த சேரை நிரப்புங்க. வருகிறவர்கள் உள்ளே உட்கார இடம் கொடுங்கள். நான் பேசுறது தமிழ்னு விளங்குனுச்சுன்னா முன்னாடி நடந்து வாங்க. சீக்கிரமா கடன்னு உங்கள் பேக்கெல்லாம் வைக்காதீங்க. பேக்கை கீழே வைங்க. சிட் ப்ராப்பர்லி. சீக்கிரமாய் ஃபில் பண்ணுங்க. ஃபில் த கேப்ஸ். ரேச்சல் பக்கத்தில் யார் 4 பேர் உட்காந்துருக்கிறது பாருங்கம்மா. முன்னாடி நாக்காளி காலியாக அப்படி வந்து உட்காந்துருங்க. சீக்கிரமாய். ரைட். ஃபாஸ்ட் ப்ளீஸ், குயிக்லி. பாருங்க, ஆளுங்க வந்துட்டே இருக்கிறாங்க. டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. சர்வீஸை குயிக்காக நவருங்கம்மா. நவுந்து வாங்கம்மா முன்னாடி. ரைட். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதுகிறார். நாம் எல்லோரும் ஒரே அப்பத்தை புசிக்கிறபடியினால் நாம் எல்லோரும் ஒரே சரீரமாகவும் ஒரே அப்பமுமாயிருக்கிறோம். அநேகரான நாம்
ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயும் இருக்கிறோம். இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு அப்பத்தின் ரகசியம், the mystery of bread. தேவ பிள்ளைகளே, வேதத்தில் அப்பத்தை குறித்து எத்தனையோ ஆவிக்குரிய விளக்கங்கள் இருந்தாலும் இந்த மாலை பொழுதிலே பரிசுத்த தேவன் நம்மோடு கூட தூதாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பேச விரும்பியிருக்கிற பகுதிகளை நாம் சற்று ஆழமாய் தியானிக்க போகிறோம். அப்பம் என்று சொல்லும் பொழுது அதை சில விளக்கத்திலே நாம் பார்க்க வேண்டியது அவசியம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே அப்பத்தினுடைய முதலாவது ரகசியத்தை வாசிக்க கேட்கலாம். ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாயிருக்கிறார் என்று யோவான் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்படுகின்றன. அப்படி என்றால் இந்த அப்பம் வேற யாரும் அல்ல, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகின்றன. அதே 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவதாக அப்பத்திற்கு விளக்கம் தருகிறார் யோவான். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாமிசம். மூன்றாவதாக அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் மாம்சம் மெய்யான போஜனம். மூன்றாவதாக இந்த அப்பத்திற்கு விளக்கம் தருகிறார் யோவான். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் நமக்கு மெய்யான போஜனம். அல்லேலூயா. நான் இன்னும் ஒரு முறை கூட சொல்லுகிறேன், எல்லா சிறு பிள்ளைகளும் முன்பதாய் வந்து அமருங்கள். இதுவே கடைசி அறிவிப்பு. தொலைபேசியை நான் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு திருச்சபைக்கு போகிறவர்கள் என்றால் சபையின் விளக்கத்தை சொல்லுகிறோம். ராபோஜனம் ஆராதனை இந்த ஆலயத்திலே நடுக்கத்தோடு ஆசரிக்கப்படுகிற ஆராதனை. பெற்றா திருச்சபையார் கை உயர்த்தி ஏனோ தானோம் என்று இந்த ஆலயத்திலே ராபோஜனம் எடுக்க கூடாது. தொலைபேசியை பார்த்து கொண்டு பக்கத்தில் இருக்கிறவர்களை பேசிக்கொண்டு தாறுமாறாய் நடந்தீர்கள் என்றால் உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இந்த எல்லை விட்டு அனுப்புவதற்கு நான் அஞ்ச மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். தேவ பயத்தோடு காணப்படுங்கள். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பத்தை புசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுய மாமிசத்தை போஜனம் பண்ண போகிறோம். மெய்யான போஜனத்தை புசிக்க போகிறோம். அது நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. கனத்தோடு காணப்படுவீர்களாக. போதும். இந்த அப்பத்தை குறித்து விளக்கங்களை யோவான் கொடுத்து விட்டார். இப்பொழுது நான் உங்களுக்கு
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் ஜனங்களுக்கு ராபோஜனம் கொடுத்தாரா அல்லது அப்பத்தை கொடுத்தாரா என்ற சில ஆவிக்குரிய விளக்கங்களை இந்த நாளில் தானே நாம் தியானிக்க போகிறோம். மொத்தம் 5 முறை ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ராபோஜனம் கொடுத்தார். எத்தனை முறை கொடுத்தார்? யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக 3 முறையும், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 2 முறையும் இயேசு ராபோஜனம் கொடுத்தார். அதன் 5 சந்தர்ப்பங்களையும் இந்த நாளிலே தியானித்து நாம் இன்றைக்கு ராபோஜனம் பங்கு பெற போகிறோம். இயேசுவே இன்றைக்கு நமக்கு ராபோஜனம் தரும்படி வந்திருக்கிறார். கையை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களாக. அல்லேலூயா. அருமையானவர்களே, முதலாவது சந்தர்ப்பம், வேத புஸ்தகத்தை எல்லாரும் திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். முதலாக இயேசு கிறிஸ்து அப்பத்தை கொடுத்த இடம் பெத்சாய்டா. இந்த இடம் பெத்சாய்டா என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வசன பகுதியிலிருந்து 5 முக்கியமான காரியங்களை வேகமாய் எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, இது ஒரு வனாந்தரமான இடம். இரண்டாவது, எழுதிக் கொள்ளுங்கள், அங்கே 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தன. மூன்றாவது, அவர்கள் எல்லோரையும் புல்லின் மேல் அமர்த்தினார். அவர்கள் எல்லோரையும் புல்லின் மேல் அமர்த்தினார். நாலாவதாக, அவர் வானத்தை பார்த்தார். நாலாவதாக அவர் வானத்தை பார்த்தார். ஐந்தாவதாக 12 கூடை மீதம் எடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த 5 குறிப்புகளுக்கும் 5 ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கிறது. முதலாவதாக, வனாந்திரத்தில் இவர்களுக்கு அப்பம் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை போஜனம் பண்ணுகிறீர்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கையிலே நடத்தப்படுகிற ஒரு ஜீவிதம் என்பதை அறிய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்திலே நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்போதெல்லாம் ராபோஜனம் எடுக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் 136 சங்கீதம் 16 வசனத்தை வாசிக்க கேட்போமானால், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ ஜனங்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். தம்முடைய ஜனங்களை எங்கே நடத்தினவர்? வனாந்தரத்திலே நடத்தினவர். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உட்கொள்ளும் பொழுது நாம் எப்பேற்பட்ட ஒரு வனாந்தரத்திலே நடத்தப்பட்டாலும் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார். நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். எப்படி இந்த வனாந்தரத்தை கடந்தோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை கானானில் சேர்க்கும் வரையில், நம்முடைய வாக்குத்தத்தத்தில் அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரையில், அவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நம்மை நடத்துகிற இந்த வனாந்தரத்தில் கர்த்தரே நம்மை நடத்துவாராம். அவர் நம்மை வனாந்தரத்திலே நடத்த அவருடைய அப்பமாகிய சரீரத்தை நாம் போஜனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக உங்களுக்கு சொன்னேன், அங்கே 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தன. அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, ஒரு பெருக பண்ணுகிற அபிஷேகம் ராபோஜனத்தில் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் ராபோஜனம் எடுக்கிறோமோ அப்ப எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை அவர் பெருக செய்வார். இன்னைக்கு மாலையில ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க கிட்ட என்ன இருக்கிறதுன்னு கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, எங்க கிட்ட எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்கிறது? கொஞ்சம் இருக்குது. இன்னைக்கு ராபோஜனம் எடுக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் உங்கள் வியாபாரத்தை, உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய எல்லா நிலைவரங்களிலும் உங்களை பெருக செய்வார். பெருக பண்ணுகிற அபிஷேகம் அந்த ராபோஜனத்தில் இருக்கிறது. அந்த அபிஷேகம் இன்றைக்கு தானே வெளிப்படுவதாக. மூன்றாவதாக, அவர்கள் எல்லாரையும் புல்லின் மேல் அமர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த புல் எதற்கு சமானம்? மூன்றாவதாய் எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் சங்கீதம் 95 வாசிப்பீர்கள் என்றால் இந்த புல்லுக்கு சங்கீதக்காரன் ஒரு விளக்கத்தை தருகிறான். வாசிப்போம். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருத்திருக்கிறார்கள்,
காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஐயா, ராபோஜனம் கொடுக்கிறவங்களை எங்க அமர்த்தினாரு? அதுக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் ராபோஜனம் எடுக்கும் பொழுது, நான் ஒரு சாதாரண புல், நான் புல்லுக்கு சமானமானவன், என்கிட்ட எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், நான் எவ்வளவு படித்த பட்டதாரியாய் இருந்தாலும், இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளவு மேன்மை இருந்தாலும், நான் வெறும் புல், நான் ஒரு புல்லுக்கு சமானமானவன். ஆண்டவரே, உங்க சரீரத்தை போஜனம் பண்ண தகுதியற்றவன் இன்னைக்கு காலையிலே புல்லை போல முளைத்து காணாமல் போகிற ஒரு புல்லுக்கு சமானமானவன் நான் என்பதை உணரத்தக்கதாய் நான் ஒரு மனுஷன், I am just like a grass என்ற ஒரு உணர்வு ராபோஜனத்திலே தேவன் அவர்களுக்கு உண்டாக்குகிறார். அப்படியானால் தோட்டமாகிய இந்த சபைக்குள்ளே இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறீர்கள். இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் நாட்காலின் மேல் அமரல, ஒரு புல்லின் மேல் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் எல்லாருக்கும் இந்த ராபோஜனத்தில் ஒரு உணர்வு வரட்டும். என் பணம் என்னை காப்பாற்றாது, என் அந்தஸ்து என்னை காப்பாற்றாது, என்னுடைய எந்த திறமையும் என்னை காப்பாற்றாது. நான் ஒரு புல்லுக்கு சமானமானவன். என் தேவனே, என்னை தாழ்த்துகிறேன். ஒரு தாழ்மையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக, தேவன் அந்த ராபோஜனத்தில் வானத்தை பார்த்தார். எல்லாரும் சொல்லுங்கள், எதை பார்த்தார்? அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிற ராபோஜனம் ஏதோ ஒரு மாமிசமாய் அல்ல. யோவான் சொல்றாரே, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்களும் நானும் அந்த பரலோக தேவனுக்கு சொந்தக்காரர்கள். தீர்க்கதரிசியின் தேவ சத்தம் வருகின்ற 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ராஜலட்சுமி திருமண மண்டபம், தொழில்பேட்டை பஸ் ஸ்டாப், வால்பாறை மெயின் ரோட், பொள்ளாச்சி. தேவ செய்தியாளர் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசெதேக். தொடர்புக்கு 9600457569 அல்லது 9790422173. சுகம், விடுதலை, தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.